லிவிங் ஏரியாவில் ஒரு சில விஷயங்களை நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். பாத்ரூம் சம்மந்தப்பட்டது. பிக் பாஸில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்வதி மேலே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அங்கே இருக்கிற கேமராலாம் பயங்கரமாக வாட்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே இவங்களும் கம்பரிதனும் மைக்கை கழட்டி வச்சு பேசுறது, இல்லைனா மைக்கை மறைச்சி வச்சு பேசுறது இப்படிங்கிற வேலையெல்லாம் பயங்கரமாக செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் இதை பற்றி விஜய் சேதுபதி எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற சக போட்டியாளர்களை சகட்டு மேனிக்கு எச்சரிக்கையும் விஜய் சேதுபதி இவங்களை மட்டும் ஏன் எதுவுமே சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சது. பார்வதி கமருதீன் செயலால் ஒட்டுமொத்த போட்டியாளர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டு பால், முட்டை, டீ, காப்பின்னு எதுவுமே இல்லாமல் பட்னியாக இருந்தாங்க. இதனால கோபத்தின் உச்சிக்கு போன பிக் பாஸ் வீட்டத்தில் அமித், உங்களால் தாண்டா இப்படி ஒரு நிலைமை உண்டாகிடுச்சுன்னு சொல்ல உடனே நீ யார் இதையெல்லாம் கேட்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மைக்க போட்டுக்கிட்டாங்க பாரு. அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட பேசுறதுக்காக போன பாருவை இரு பாரு இப்போ வேணா விக்ரமும் அமித்தும் பார்க்குறாங்கன்னு கமருதீன் சொல்ல, அவனுங்க யாருடா நம்மளை சொல்ல, இதையெல்லாம் கண்டுக்காதுன்னு பாரு கமருதீனை பார்த்து சொல்லியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலையால தான் நமக்கு இந்த பிரச்சனை. ஸோ இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ண அமித், நீங்க இப்படி மைக்க மறைச்சு பேசுறதால எங்களுக்கு இந்த நிலைமை, ஸோ நீங்க ரெண்டு பேரும் இந்த வீக்கெண்ட் வேற பேசாம இருங்கன்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. உடனே கோபமான பாரு, அதெல்லாம் முடியாது, இது எந்த மாதிரியான தண்டனை, எப்படி பேசாம இருக்க முடியும், இது பிக் பாஸ் விதிகளே கிடையாது, இது ஏற்கவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. அமித் சொல்லி சொல்லி பார்த்தாரு, ஆனா பாரு கேட்குற மாதிரியே இல்லை. உடனே அட போங்கயா இவங்களெல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி தண்டனையை வாபஸ் வாங்கிட்டாரு. இதையெல்லாம் பார்த்த ஆடியன்ஸ், அடடா அமித்துக்கு இந்த நிலைமையா, இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலா தான் இருக்குன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க.